யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு கை ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து எப்படி சரியாக கட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி லைனிங் துணி வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணல, கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த ப்ளவுஸுடைய உயரம் கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து தைச்சிட்டோம், சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இறக்கம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள், மேல் பக்கம் ஜாயிண்ட்லேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட்டும் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கம் வந்து வச்சுட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தையல் வந்து இங்கே இருக்குது. கட் பண்ண வேண்டியது கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கட் பண்ண வேண்டியது இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணணும். ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மேலேயே வந்து கட் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே அளவு ப்ளவுஸை விட நம்ம வந்து 1/2 இன்ச்சு மிச்சமாக விட்டுட்டு தான் நம்ம வந்து கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கட் பண்ணணும். அதாவது எடுத்த உடனே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வெட்டக்கூடாது. ஏன்னா எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவுக்கு வந்து கை ஆர்ம் ஹோல் இறக்கம் வந்து வராது. காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் சரியாக வரும். இதே நீங்கள் சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தால், இன்னும் ரொம்ப நெய்ஸ் கிளாத் பூனம் சேரீயாக இருந்தால், சிந்தட்டிக் சேரீயாக இருந்தால் இந்த கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பெருசாக தான் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து மேலே தான் கட் பண்ணணும். இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் கட் பண்ணுறோம். இதை எப்போ வேணாலும் நம்ம வந்து இறக்கி கட் பண்ணிக்கலாம். ஆனால் இறக்கி கட் பண்ணிட்டோங்கன்னா திரும்ப நம்மளால் வந்து மேலே ஏற்ற முடியாது. கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பெருசாகிடுச்சு, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும்னா கண்டிப்பாக ஏற்ற முடியாது. ஆனால் மேலே இருந்தால் எப்போ வேணாலும் நம்ம வந்து கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைப்பகுதி. இப்போ இதை நான் வந்து 2ஆக மடித்து போடுறேன். இப்போது இந்த கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வச்சு பார்க்கலாம். மேல் பக்கம் நம்ம இந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து பிடிச்சி தைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ண வரைக்கும் மேலே வச்சுக்கலாம். இப்போ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கை பகுதி பெருசாக இருக்குது, பாடி மெஷர்மெண்ட்டில் சின்னதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கம்மியாக கட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்குது. இதை நாம் எப்போ வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே எப்போ வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நல்லா கீழே இறக்கி கட் பண்ணிட்டீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் இறக்கி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போது பாடி துணி வெளியே போகும், கை துணி உள்ளே வரும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. பாடி துணி வெளியே போகும், கை துணி வந்து உள்ளே வரும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை ஆர்ம் ஹோல் ரவுண்டை எடுத்தவுடனே நீங்கள் கீழே இறக்கி கட் பண்ணுறதுனால வரக்கூடிய பின் விளைவு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் இங்கே வரும், இந்த ஜாயிண்ட் இங்கே வரும். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் நேர்வாக போடக்கூடிய தையல் வந்து உங்களுக்கு வரவே வராது. இந்த 2 ஜாயிண்ட்டும் உங்களுக்கு சரியாக ஒரு இடத்துல வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் போடக்கூடிய தையல் வந்து உங்களுக்கு நேராக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கை ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கம்மியாக கட் பண்ணணும். நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன், கம்மியாக கட் பண்ணுங்கள், இந்த லென்த்து வந்து இறக்கி கம்மியாக கட் பண்ணுங்கள், தேவைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கை ரெடியாக இருக்குது, பாடி மெஷர்மெண்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ மேல் பக்கம் நம்ம வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து கை வந்து ஜாயின் பண்ணுவோம். உங்களுக்காக முன்னாடி வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ மேல் பக்கம் நம்ம பிடிச்சி தைச்சிடுவோம். இன்னொரு விஷயம் இதில் காட்டுறேன், ஃப்ரண்ட்டும் காட்டுறேன் பாருங்கள். முன்பக்கமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டும் வந்து பாருங்கள். சைடு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு காட்டுறேன். சைடு ஜாயிண்ட்டும் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது. கை ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து வச்சு காட்டுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம ரெண்டும் ஒரே அளவு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வருது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு தான் கை ஆர்ம் ஹோல் இறக்கம் வந்து கீழே வந்து இறக்கி கட் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்கு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்துலாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஜாயின் பண்ணுவோம். கை ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுவோன்னா, இப்போ இந்த கையினுடைய அளவை வச்சுக்கிட்டு இந்த கை ஆர்ம் ஹோல் மேலே வந்து பிடிச்சி தைச்சிருப்போம். இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
நமக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பாதி, இந்த 3/4 இன்ச்சில் பாதி இங்கே எவ்வளோ, சப்போஸ் இந்த இடத்துல 1 இன்ச்சு இருக்குதுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணணும். இதில் நமக்கு 1/2 இன்ச்சு தான் கட் பண்ண வேண்டி வருது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வருது. நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட 1 இன்ச்சே நமக்கு வந்து இங்கே மிச்சமாக வருது. ஆனால் நமக்கு வந்து இன்னும் 1/2 இன்ச்சு தான் இறக்க வேண்டியது வருது. இந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிங்கனாவே போதும், இந்த அளவுக்கு வந்து வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கோடு போட்டால் தான் வரும்னா திருப்பும் வந்து கோடு வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்புறம் இதில் ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கூட கட் பண்ணல, அதுக்கும் கம்மியாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏன்னா நமக்கு அந்த 3/4 இன்ச்சு தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது இப்படியே வச்சிடுறேன். இப்போது இந்த கை ரவுண்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மேல் பக்கம் பிடிச்சி தைச்சது போக இங்கே பாருங்கள் கரெக்டாக வருது. ஒரு நூல் கூட உங்களுக்கு வித்தியாசம் வரல. ஒரு நூல் இது கை மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கை வந்து லூஸ் விட்டு தைப்போம், பாடி மெஷர்மெண்ட் வந்து இழுத்து பிடிச்சி தைப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பிடிச்சி தைச்சது போக கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு வந்தாலும் அதில் பாதி தான் நம்ம வந்து கையில் வந்து இறக்கி கட் பண்ணணும். இங்கே 1 இன்ச்சு மிச்சமாக இருக்குது அப்படின்றது 1 இன்ச்சு மிச்சமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே போயிடும். இந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துட்டு இது 5.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கள், 6 இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கள், இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 6 இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கள், 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க. இதுக்கு இவ்வளோ வச்சா போதும், இதை நம்ம ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரும்ன்றது அவங்களுக்கு வரும். ஆனால் பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம கட் பண்ணுற அந்த கழுத்து பகுதி வந்து அந்த அகலம் வந்து கம்மி ஜாஸ்தி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து பெருசாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கழுத்து ரவுண்டுக்கும் கை ஆர்ம்ஹோல் ரவுண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுறீங்கன்றதை பொறுத்து இது மேலே ஏறும், இது கீழே இறங்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிலருக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் நான் கட் பண்ணேன். ஆனால் அந்த சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தைச்சது மிச்சமாக இருக்கும், இல்லைனா கம்மியாக இருக்கும். அது பெரும்பாலும் யாருக்கும் சரியாக வரவே வராது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய அகலம் நம்ம கம்மியாக கட் பண்ணுறதும் மிச்சமாக கட் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ இது கழுத்து நம்ம மிச்சமாக கட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் இன்னும் தள்ளி போகும், இந்த கை ஆர்ம்ஹோல் ரவுண்டு இன்னும் கீழே இறங்கி போகும். கழுத்து கம்மியாக கட் பண்ணும்போது இந்த ரவுண்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும், இது கொஞ்சம் மேலே ஏறி வரும். இந்த டிஃப்ரெண்ட் வந்து ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி துல்லியமாக கழுத்து அளவை வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த கை ஆர்ம்ஹோல் ரவுண்டை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். தேவையாக இருக்கும்போது நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த பாடி மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா வெளியே போகாது. இப்போது நீங்கள் கை துணி மிச்சமாக இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா கூட ஓகே, கை கொஞ்சம் லூஸ் விழும், இருந்தாலும் தெரியாது. ஆனால் இந்த பாடி துணி வந்து உங்களுக்கு வெளியே போகும்போது கை துணி இங்கே தான் வருது, பாடி துணி தையல் வந்து இங்கே போடணும் அப்படின்னும் போது உங்களுக்கு செஸ்ட் அளவு வந்து கம்மியாக போயிடும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கை ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த செஸ்ட் அளவு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.